கடகராசி கடக லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த சுக்கிர பயிற்சியால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னன்னு பார்க்கும்பொழுது, கொஞ்சம் அதிக மந்திரத்தை கேட்டவுடன், இது ஒரு சக்தி வாய்ந்த வலிமை மிக்க மந்திரம். இந்த மந்திரத்தை கேட்டவுடன் நீங்கள் கமெண்ட் செய்யுங்க. 21 நாட்களுக்குள்ள உங்கள் வாழ்க்கையில் மிக சிறப்பான அதிரடியான மாற்றங்களும் திருப்பங்களும் நிச்சயம் ஏற்படும். எல்லா விதமான ஒரு தேவையில்லாத ஒரு சூழலையும் செயல்பாடுகளையும் இது தடுத்து தடைகளை நீக்கி உங்களை சாதனை பண்ணலாம். ஒரு எளிதாக கிடைக்குமானா கிடைக்காது. ஏன்னா நிறைய கடகம் 2இல் கேதுவும் 8இல் ராகுவும் இருந்து நிறைய குழப்பம், ஒரு மன விரக்தி, தடைகள், தாமதங்கள், சோதனைகள் இதை தான் கண்டு வரோம். அஷ்டம சனி முடிஞ்சு கூட இன்னும் எங்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான பணி நடக்கலாமா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதம் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக கூட்டணிகளால் அவங்க நிறைய சோதனைகளை கடந்து வந்தாலும் நிறைய சாதிக்கக்கூடியதற்கு தான் நம்ம வழிபாடெல்லாம் தாராளமாக பின்பற்றுங்க. இந்த மார்கழி 30ம் நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து வழிபடும் பொழுது, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பாசுரம் படிக்கும் பொழுது அடுத்த வருடம் உங்களுக்கான வருடம். அந்த இதில் உங்களுக்கான அனைத்து விதமான நல்ல காரியங்களும் நல்ல செயல்களும் நடைபெற்று கொள்வதற்கு உங்களுக்கு இந்த வழிபாடுகள் கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தா. ஜோதிட யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சோனலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு மிகச்சிறப்பான பதிவு. மார்கழி மாதம் நடைபெறவிருக்கும் சுக்கிர பயிற்சிக்குரிய பலன்களை காணவிருக்கிறோம். சுக்கிரன் தான் இயங்கும் சக்தி. இந்த சுக்கிர பயிற்சியால் 12 ராசிகளும் பெறக்கூடிய பலன்களை காணவிருக்கிறோம். இந்த மாதம் தனுர் மாதம் சொல்லுவோம். சூரிய பகவான் விருச்சகத்தில் இருந்து தனுசு ராசிக்கு பிரவேசிப்பது. அது மட்டும் இல்லை, இந்த மாதம் தேவர்களின் பகல் பொழுது ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம். இந்த தனுர் மாதத்தை நம்ம மார்கழி மாதம் அப்படின்னு சொல்கிறோம். பெருமாளே சொல்லியிருக்கிறார், மாதங்களில் நான் மார்கழி ஆவேன் அப்படின்னு. நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த மார்கழி மாதமே சரியில்லாத மாதம், இதை ஒரு பீடை மாதம், இதில் நம்ம எதுவுமே நல்ல காரியம் பண்ணக்கூடாதுன்னு அப்படின்னு எந்த ஒரு செயலையும் செய்யாமல் முடங்கி போயிடுவோம். அப்படி செய்யவே கூடாது. இறை வழிபாட்டிற்கு மிக உகந்தமான மாதம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஏற்கனவே நிறைய செயல்களை ஆரம்பித்திருப்போம் இல்லையா? ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்கான ஒரு ஆயத்த பணிகள், அதையெல்லாம் தாராளமாக செய்து கொள்ளலாம். இந்த காது குத்து சீமந்தம் இதெல்லாம் தாராளமாக வைப்பாங்க. நம்ம பொண்ணு பார்க்குறோம், பேசுகிறோம், அந்த ஜாதகம்லாம் பார்க்குறதான் தாராளமாக பண்ணிக்கொள்ளுங்க. அதெல்லாம் நீங்கள் எதுவும் செய்யாமலாம் இருக்க வேண்டாம். நம்ம பேசிலாம் முடிச்சுக்கலாம். நம்ம நிச்சயம் பண்ணுறது, நம்ம முகூர்த்தம் வைக்கிறது தான் இந்த காலகட்டம் செய்ய மாட்டோமே தவிர, அதற்கான ஆயத்த பணிகள், ஒரு இடம் வாங்குறது, பார்க்கறது, செய்யறது, ஒரு நல்ல விஷயத்திற்கான ஒரு முன்னேற்பாடுகள், இதற்கான ஒரு முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக செய்து கொள்ளுங்க. இந்த மார்கழி மாதத்தில் வைகுண்ட ஏகாதசி வருது. அது பார்த்திங்கன்னா 30/12/2026 அன்று வர இருக்குது, செவ்வாய்க்கிழமை. இந்த வைகுண்ட ஏகாதசி அன்று நம்ம பெருமாள் வழிபாடு செய்யும்பொழுது, அந்த கோயிலில் பரமபத வாசலை கடக்கும்பொழுது நம்மளுக்கு சொர்க்கமான வாழ்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா டிவிலேயே அந்த நிகழ்ச்சிலாம் வர நம்ம தாராளமாக பார்க்கலாம். அதை தாண்டி இந்த காலகட்டம் 3/1/2026 அன்று நம்மளுக்கு ஆருத்ரா தரிசனம், சிவ வழிபாடு நம் கர்ம வினைகளை தீர்க்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆருத்ராவில் நம்ம காலை தூக்கி ஆடுபவனே என்னை கை தூக்கி விடப்பா என்று சிவபெருமானை வழிபடுவதும், அன்று கருடாழ்வார் மீது சேவை சாதிக்கும் பெருமாளை வழிபடும் பொழுதும் நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து நமக்கு மிக சிறப்பான பலன்களை இந்த தெய்வங்களுடைய அருட்கடாட்சம் பெற்றுத்தருன்னு சொல்லலாம். நல்ல தொழில் முன்னேற்றம், திருமண பாக்கியம், குழந்தை பேரு அப்படின்னு என்னென்ன விஷயங்களை நீங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அனைத்து விதமான விஷயங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு இந்த மார்கழி மாதம் ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவ்வளவு சிறப்பு பெற்ற மார்கழி மாதத்தில் நடைபெறவிருக்கும் சுக்கிர பயிற்சியால் 12 ராசிகளும் சந்திக்கவிருக்கும் பலாபலன்களை நம்ம துல்லியமாக இந்த பதிவுகளில் காணவிருக்கிறோம். பதிவுக்குள் போகலாம் வாங்க. கடகராசி கடக லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த சுக்கிர பயிற்சியால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னன்னு பார்க்கும்பொழுது, கொஞ்சம் அதிகவனம் தேவை. ஓம் கஜமுகாய நமக. இந்த மந்திரத்தை கேட்டவுடன், இது ஒரு சக்தி வாய்ந்த வலிமை மிக்க மந்திரம். இந்த மந்திரத்தை கேட்டவுடன் நீங்கள் கமெண்ட் செய்யுங்க. 21 நாட்களுக்குள்ள உங்கள் வாழ்க்கையில் மிக சிறப்பான அதிரடியான மாற்றங்களும் திருப்பங்களும் நிச்சயம் ஏற்படும். எல்லா விதமான ஒரு தேவையில்லாத ஒரு சூழலையும் செயல்பாடுகளையும் இது தடுத்து தடைகளை நீக்கி
உங்களை வந்து சாதனை பண்ண வைக்கும்னு சொல்லலாம். ஏன்னா 6ஆம் இடத்தில் ஒரு 4 கிரக கூட்டணி வந்து வரப்போகுது. நீங்கள் வந்து சாதிக்க போகிறீங்க. நீங்கள் வந்து ஒரு வெற்றியாளராக உருவாக்க போகிறீங்க. இருந்தாலும் இதெல்லாம் வந்து ஒரு எளிதாக கிடைக்குமானா கிடைக்காது. ஏன்னா நிறைய கடகம் வந்து 2இல் கேதுவும் 8இல் ராகுவும் இருந்து நிறைய குழப்பம், ஒரு மன விரக்தி, தடைகள், தாமதங்கள், சோதனைகள் இதை தான் கண்டு கொண்டு வரோம். அஷ்டம சனி முடிஞ்சு கூட இன்னும் எங்களுக்கு வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான பணி நடக்கலாமா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதம் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக கூட்டணிகளால் அவங்க வந்து நிறைய சோதனைகளை கடந்து வந்தாலும் நிறைய சாதிக்கக்கூடியதற்கு தான் நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த ஓம் கஜமுகாய நமக அதை சொல்லும்பொழுது 2 தீபங்களை தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றும் பொழுது அவங்களுக்கு மிகச்சிறப்பான நன்மைகள் ஏற்படும். அவங்களுக்கு என்ன நடக்கும்னா கடன் பிரச்சனை தீந்துடும், உடல் ஆரோக்கியம் ஏற்படும், அதே போல் நல்ல வந்து ஒரு பொலிவு உண்டாகும். அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஒரு நோய், ஒரு எதிரி தொல்லைகள் இருந்தால் இதெல்லாம் நீங்குவது, நல்ல பொருளாதார முன்னேற்றம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எதையுமே வந்து ஒரு அதிரடியாக முடிவுலாம் எடுக்காதீங்க. ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் பதிவில், பாவை நோன்பு வழிபாடு, நம்ம வைகுண்ட ஏகாதசி, ஆருத்ரா தரிசனம், இந்த வழிபாடெல்லாம் தாராளமாக பின்பற்றுங்க. இந்த மார்கழி 30ம் நீங்கள் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து வழிபடும் பொழுது ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பாசுரம் படிக்கும்பொழுது அடுத்த வருடம் உங்களுக்கான வருடம். அந்த இதில் வந்து உங்களுக்கான அனைத்து விதமான நல்ல காரியங்களும் நல்ல செயல்களும் நடைபெற்று கொள்வதற்கு உங்களுக்கு இந்த வழிபாடுகள் வந்து கை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். கடக ராசி கவலைகள் தீர்ந்து கனிவான ஒரு முன்னேற்றமான காலத்தை நோக்கி அடிவு எடுத்து வைக்க போகுது. 26 உங்களுக்கான வருடம் நிறைய சொல்லிட்டோம். அதற்கு இப்போத்துலேருந்து நம்ம வந்து ஆயத்தமாகணும். நல்ல வந்து உடல் ஆரோக்கியத்தை வந்து இப்போ வந்து பார்த்துக்கொள்வது ரொம்ப அவசியம். உஷ்ண சம்மந்தப்பட்டது, இஎன்டி சம்மந்தமான பிரச்சனை, ஒரு காரம் இல்லாமல் உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்க. தொண்டைக்குள்ளே போகுது இல்லையா, அந்த உணவு எல்லாமே வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தேவையில்லாமல் வெளில போய் சாப்பிட்றதெல்லாம் கொஞ்சம் நிறுத்திக்கோங்க. ஃபுட்டு அலர்ஜி வந்துடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். வண்டி வாகனங்களை போகும்போது ஸ்கிட் ஆகாமல் பார்த்துக்கொள்வது ரொம்ப சிறப்பு. வார்த்தைகளில் கவனம் தேவை. வேலை செய்கிற இடங்களில் மேலதிகாரி உடன் பணிபுரிபவர்களை அனுசரித்து செல்லணும். வயதில் மூத்தவங்க இந்த காலகட்டம் பெருசாக எதுவும் செஞ்சு நான் சாதிக்கணும்னா தீவிரம் காட்டாதீங்க. நார்மலாக அப்படியே கடந்து வந்துடுங்க. மாணவர்களுக்கு நல்ல ஒரு கல்வி முன்னேற்றம், உங்களுக்கு தேவையான படிப்பு, உங்களுக்கான வந்து ஒரு போர்டு எக்ஸாம்ஸ் ப்ரிப்ரேஷன் எல்லாமே ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். பெண்கள் குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்லுங்கள். மற்றவர்களுடைய சப்போர்ட்லாம் கிடைக்கலன்னு இந்த மாதம் எதிர்பார்க்காதீங்க. அப்படியே தடைகளை தாண்டி நீங்கள் உங்களுடைய செயல்பாடு, உங்களுடைய முன்னேற்றம், உங்களுடைய பொறுப்புகள் இதை மட்டுமே நீங்கள் நோக்கி பயணிக்கும்பொழுது உங்களுக்கான வெற்றி வந்து கொண்டே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். அனைத்து தரப்பினருக்கும் இந்த மாதம் வந்து நீங்கள் எண்ணியதை எண்ணியவாறே நடைபெறுவதற்கு நீங்கள் அந்த கணபதி மந்திரத்தையும் அந்த தீபத்தையும் தேங்காய் எண்ணெயில் தீபத்தையும் ஏற்றி உங்களுடைய செயல்பாடை பொறுமை நிதானத்துடன் நீங்கள் கடந்து வரும்பொழுது செய்யும்பொழுது, ஏன்னா குரு பார்வையில் தான் இருக்கார், அதனால் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை ஓவர்டேக் பண்ணி டேக் ஆஃப் ஆவீங்கன்னு தான் இங்கே சொல்லணும். கடகம் நல்ல ஒரு சிறப்பான ஒரு மாற்றங்கள், முன்னேற்றங்கள், நல்ல காரியங்களை தள்ளி போடாதீங்க. அதற்கான ஒரு முயற்சிகளை அதில் ஈடுபடுறதெல்லாம் தாராளமாக பண்ணுங்கள். ஒரு பிஸ்னஸை பற்றி பேசணும், ஒரு இடம் வாங்கணும், ஒரு பர்ச்சேஸ் பண்ணணும், 4 பேரை பார்க்கணுன்னாலும் தாராளமாக பண்ணலாம். மார்கழி மாதம் மகான்களுக்கும் நம்ம ஆண்டவனுக்கும் உரிய மாதம் அப்படின்னு வந்து சொல்லிட்டோம். ஆனால் இந்த மாதம் வந்து மூளையில் முடங்கி கிடக்காமல் நல்ல உத்வேகத்தோடு பயணிங்க. ஏன்னா குரு பார்வை இருக்குது. நம்மளுக்கு இந்த காலகட்டம் வந்து விரயங்கள்லாம் சுப விரயமாக ஆக்கிக்கொள்ளணும். தேவையில்லாத விஷயங்களில் மட்டும் தலையிடாமல் பக்குவமாக, நம்மளுக்கு உங்கள் டவுட் வந்துருச்சுன்னா ஒரு பெரியவர்களுடைய ஆலோசனைலாம் இந்த காலகட்டம் கேட்பது ரொம்ப அவசியம். எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ரத்தையாக உழைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் உழைப்பிற்கான ஊதியம் பல மடங்காக பன்மடங்காக வந்து சேரும். கடகராசி லக்னத்திற்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ராசிக்கான பலன்களை வந்து சிறப்பாக பார்த்துருக்குறோம். மேற்கொண்டு உங்களுக்கு வந்து ஏதாவது தகவல்கள் தெரியணும், உங்களுக்கு ஒரு தொழில், ஒரு திருமணம், ஒரு வேலை வாய்ப்பு, குழந்தை பேர் இதெல்லாம் எப்படி வந்து நடைபெறும், இதுக்கு என்ன மாதிரியான வழிகளை நம்ம வந்து பின்பற்றணும், நான் எது வேகமாக எங்களுக்கு கிடைக்குமா, பணம் கிடைக்குமா, இல்லை உறவுகளை அமைத்து கொள்ளலாமா என்பதற்கு கீழ்காணும் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் ஜாதகங்களை சிறப்பாக ஆய்வு செய்து மேற்கொண்டு எப்படி நம்ம பயணிக்கலாம் என்பதை வந்து அறிந்து கொள்ளலாம். இந்த மாதம், இந்த மார்கழி மாதம் வந்து ஏதாவது ஒரு ஆலயத்தில் அபிஷேகத்திற்கு நீங்கள் வந்து இயன்ற கைங்கரியங்கள் செய்வதோ, அம்மா ஒரு அபிஷேகத்தையே எங்களால் எழுத்துக்க முடியும் அந்த நாள்லன்னா தாராளமாக செய்யுங்க. அப்படி இல்லாமல் ஏதாவது ஒரு பொருள் மட்டும்தாம்மா என்னால் வாங்கி கொடுக்குற அளவில் இருக்குன்னா ஒரு பாலாவது நீங்கள் வந்து வாங்கி கொடுப்பது ஆலயங்களில் ரொம்ப சிறப்பு. அதே போல் நெய்வேத்தியத்துக்கு ஒரு சர்க்கரை பொங்கலோ ஒரு வெண்பொங்கலோ என்ற அன்னதானங்களை நீங்கள் செய்யும் பொழுதும், இல்லை அன்னதானத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பதும் மிக சிறப்பான பலன்களை கொடுக்கும். அது மட்டும் இல்லை, இந்த மாதம் வரக்கூடிய ஆருத்ராவும் ரொம்ப சிறப்பு, வைகுண்ட ஏகாதசியும் சிறப்பு. நம்ம ஆருத்ரா அன்று பௌர்ணமியும் வர்றதுனால பௌர்ணமியில் சிவ வழிபாடும்
அம்பாள் வழிபாடும் செய்வது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த மார்கழியில் நம்ம விடியற்காலை ஆண்டாள் பாசுரம் படிப்பது, ஒவ்வொரு நாளும் ஒரு பாசுரம் சொல்லிட்டு அம்மா எப்படி ஒரு வைராக்கியமாக இருந்து இறைவனோட இரண்டரை கலந்தாங்களோ அந்த மார்கழி எனும் பாவை நோன்பை பின்பற்றும் பொழுது உங்கள் இல்லங்களில் நல்ல சுப காரியங்கள், திருமணம் நடைபெறுவது, பொருளாதாரம், நல்ல செல்வ செழிப்பு, தொழில் வெற்றி, காரிய சித்தி, நல்ல படிப்பு, நல்ல உடல் ஆரோக்கியம், இதையெல்லாம் தரக்கூடிய அருமையான வழிபாடு இந்த பாவை நோன்பு. இதை தைரியம் பாராயணம் செய்யும் பொழுது அனைத்து விதமான பலன்களையும் பெற்றுக்கொள்வீங்க. மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி. இறை அருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.